இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது உப்பில்லாத உணவை மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும் ஒரு ஆலயம். திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்று. திருப்பதி பெருமாளுக்கு மூத்தவர் என்று அழைக்கப்படும் பெருமாள் அருள்பாலிக்கும் ஆலயம். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஒரு ஆலயம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள திருவிண்ணகரம் என்று பக்தியோடு அழைக்கப்படும் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருநாகேஸ்வரம் அருள்மிகு பூமி தேவி சமேத ஒப்பிலியப்பன் ஆலயம். மேலும் துளசி எதற்காக பெருமாள் ஆலயங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்றும் இந்த வீடியோவில் காணலாம். மார்க்கண்டேய மகரிஷி துளசிவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலத்தில் வசித்து வந்தார். அவருக்கு லக்ஷ்மி தேவியை தனது மகளாகவும் மகாவிஷ்ணுவை மருமகனாகவும் அடைய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. இதற்காக அவர் இங்கு ஒரு துளசி செடியின் அடியில் அமர்ந்து தவம் இருந்து வந்தார். அவரது தவத்தைக் கண்டு மனமகிழ்ந்த பெருமாள் மகாலட்சுமி தாயாரை மகளாக பிறக்க கூறி பின்னர் தான் வந்து திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். அதன்படி மகாலட்சுமி தாயார் துளசி வனத்தில் சிறு குழந்தையாக அவதரித்தார். இதை கண்டு மனமகிழ்ந்த மார்க்கண்டேயர் அக்குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயதை அடைந்த பொழுது பெருமாள் ஒரு வயோதிக வடிவம் எடுத்து கந்தலான ஆடையை உடுத்திக்கொண்டு மார்க்கண்டேயரை காணச் சென்றார். அவரை வரவேற்ற மார்க்கண்டேயர் அவரை வணங்கி தங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு முதியவர் வேடத்திலிருந்த பெருமாள் தங்கள் மகளை எனக்கு மணமுடித்து தாருங்கள் என கேட்டார். இதை கேட்டு அதிர்ந்த முனிவர் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று தீர்மானமாக கூறினார். ஆனால் முதியவரோ தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே உயிரை மாய்த்துக் கொள்வேன் என கூறினார். மார்க்கண்டேயரோ எனது மகளுக்கு சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது என்றார். இருந்தும் அந்த முதியவர் பிடிவாதமாக இருந்தார். இதனை கேள்விப்பட்ட மகாலட்சுமி தாயாரும் இந்த வயோதிகரை மணக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார். இதனை கண்ட மார்க்கண்டேயர் இது என்ன சோதனை என்று பெருமாளிடம் சென்று முறையிட்டார். பெருமாள் தனது நாடகத்தை முடித்து அவர் முன்பு மகாவிஷ்ணுவாக காட்சியளித்து தானே முதியவர் வேஷம் போட்டு வந்து சோதித்தது என்று கூறினார். மேலும் உமது ஆசைப்படி உமது மகள் பூமாதேவியை மணம் முடிக்கவே வந்தேன் என்று கூறினார். மேலும் உமது மகளுக்கு உப்பு சேர்த்து சமைக்க தெரியாது என்று கூறினீர்கள். எனவே அவர் எனக்கு உப்பு சேர்த்து சமைக்க வேண்டாம் என்றும் இந்த தலத்தில் எனக்கு உப்பில்லாமல் நைவேத்தியம் படையல் செய்பவருக்கு மட்டுமே எனது அருள் கிடைக்கும் என்று கூறினார். மார்க்கண்டேயரும் பெருமாளை தாங்கள் எனக்கு 3 வரங்கள் அளிக்க வேண்டும் என்று கூறி எனது புதல்வி பூமி தேவியை மணந்து இந்த தலத்திலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த ஸ்தலம் எனது பெயரில் அழைக்க வேண்டும். உப்பு இல்லாமல் சமைக்கப்படும் உணவுகள் சுவையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளும் அவ்வாறே அருளினார். பெருமாள் பூமி தேவியை பிரம்ம பகவான் முன்னிலையில் தேவர்கள் அனைவரும் கூடியிருக்க ஐப்பசி திருவோண நட்சத்திர தினத்தன்று திருமணம் செய்து கொண்டார். பெருமாள் கிழக்கு நோக்கியும் பூமாதேவி வடக்கு நோக்கியும் மார்க்கண்டேயர் தெற்கு நோக்கியும் அமர்ந்த கோலத்தில் கன்னிகாதானம் செய்யும் கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். இந்த கோலத்தில் நாம் தரிசிக்கும் பொழுது அவ்விடத்தை விட்டு அகல மனம் வராது. இன்று வரை இந்த ஆலயத்தில் உப்பில்லாமலே பெருமாளுக்கு சகல நைவேத்தியங்களும் செய்யப்படுகிறது. உப்பையோ அது கலந்த பொருள்களையோ கருடன் சன்னதியை தாண்டி ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது என்பது ஐதீகம். உப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்புக்கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமையை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் பெருமாள் அழைக்கப்படுகின்றார். நாம் பெருமாள் ஆலயங்களில் துளசியையும் துளசி மாலையையும் அவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். இந்த பழக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதனை தற்போது காணலாம். ஒருமுறை துளசி திருமகளைப் போல தனக்கும் பெருமாளின் மார்பில் எப்பொழுதும் இருக்கும் பாக்கியம் வேண்டும் என்று பெருமாளை வேண்டி நின்றாள். பெருமாளோ லக்ஷ்மி தேவி பல 1000 ஆண்டுகள் தவம் செய்தே என் மார்பில் நித்தியவாசம் செய்யும் பேறு பெற்றாள். நீயும் அதுபோல பூமியில் உள்ள திரு விண்ணகரில் சென்று தவம் செய். மகாலட்சுமி உனது அடியில் திரு அவதாரம் செய்வாள். அவளை நான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது உனக்கு நான் வரம் தருவேன் என்று அருளினார். எனவே திரு விண்ணகரில் வனமாக வந்து தவம் செய்ய ஆரம்பித்தாள் துளசி. பின்னர் இந்த ஸ்தலத்தில் பெருமாள் அவதரித்து லக்ஷ்மி தேவியை திருமணம் செய்த பொழுது அவர் துளசிக்கு எப்பொழுதும் எனது தோளில் மாலையாக வீற்றிருப்பாய் என்று அருள் புரிந்தார். அதன் பின்புதான் துளசி மாலையாக அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் சாற்றப்படுகிறது. துளசி தேவியும் அவரது மார்பில் துளசி மாலையாக நிரந்தரமாக தங்கினார்.
இந்த தலத்திற்கு பெருமாளை திருமணமாகாதவர்கள் வந்து அர்ச்சனை செய்து வழிபட அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும் என்பது உண்மை. இந்த கோவிலில் தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகாவிஷ்ணு விண்ணுலகிலிருந்து இந்த தலத்தை விரும்பி இங்கு வந்து தோன்றியதால் இந்த தலம் திருவிண்ணகரம் என்றும், பூமிதேவி துளசிவனத்தில் அவதரித்ததால் துளசிவனம் என்றும், மார்க்கண்டேயர் தவம் இருந்து ஸ்ரீ பூமிதேவியை மகளாக பெற்று திருமாலுக்கு கட்டிகாதானம் செய்து வைத்ததால் மார்க்கண்டேய கஷேத்திரம் என்றும் போற்றப்படுகிறது. இந்த தலம் செண்பக வனம், ஆகாச நகரம், ஒப்பிலியப்பன் கோயில், தென் திருப்பதி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது 108 திவ்ய தேசங்களில் 13வது திவ்ய தேசம் ஆகும். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள ஆலயம். இந்த தலத்தில் ஸ்ரீதேவி தாயாரின் பெயரே பூமி தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமாளுக்கு பக்கத்தில் பூமி தேவி மட்டுமே இருக்கின்றார். பூமி நாச்சியாரை பிரிந்து பெருமாள் மட்டும் தனியாக ஆசனத்தை விட்டு எழுந்தருளும் வழக்கம் கிடையாது. மார்க்கண்டேய மகரிஷியிடம் பெண் கேட்டு பெருமாள் முதலில் வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திர தினம். அதேபோல திருமணம் நடைபெற்றது ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர தினம். எனவே ஒவ்வொரு மாத திருவோண தினத்தில் பெருமாள் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றப்படுகிறது. ஆவணி திருவோண தினத்தில் காலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி தட்சிண கங்கை எனப்படும் நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகிறார். மார்க்கண்டேய மகரிஷி, காவிரி, கருடன், தர்ம தேவதை ஆகியோருக்கு இந்த பெருமாள் காட்சி தந்து அருளினார். நம்மாழ்வாருக்கு 5 வடிவங்களில் காட்சி அளித்துள்ளார். அவை பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், எண்ணப்பன், திருவிண்ணகரப்பன் என்பன ஆகும். இந்த ஆலயத்தில் வைகானசம் ஆகம விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. இந்த பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு மூத்தவர் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு சென்றாலே திருப்பதிக்கு சென்ற பலன் கிட்டும் என்றும், திருப்பதியில் நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்களை இங்கு கூட நிறைவேற்றலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த ஆலயம் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. தை மாத தெப்ப உற்சவம், புரட்டாசி, ஐப்பசி மற்றும் பங்குனியில் பிரம்மோற்சவம், 11 நாட்கள் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பெருமாளின் இடது கையில் வைரங்களால் ஆன மாம் ஏகம் சரணம் பிரஜ என்ற பகவத்கீதை வாசகம் உள்ளது. இதன் பொருள் என்னை சரண் அடைவாய் என்பது ஆகும். இந்த ஸ்தலத்தின் தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி. இந்த கோவிலின் தீர்த்தமான அகோராத்திர புஷ்கரணிக்கு ஒரு சிறப்பு உள்ளது. பொதுவாக நமது சாஸ்திரங்கள் படி இரவு கோயில் குளங்களில் குளிப்பது கூடாது. ஆனால் இங்கு அந்த விதிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே இது பகல் மற்றும் இரவு எனும் பொருள்படக்கூடிய அகோராத்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தேவசர்மா என்ற மன்னர் வசித்து வந்தார். அவர் ஜைனா எனும் முனி ஒருவரின் மகள் மீது மோகம் கொண்டு அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றார். இதனால் அந்த ரிஷி மன்னரை பறவையாக மாறும்படி சபித்தார். தனது தவறை உணர்ந்த மன்னர் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார். அவரது வேண்டுதலில் மனமிறங்கிய முனிவர் மார்க்கண்டேய சேத்திரத்திற்கு சென்று ஒரு வௌவால் போன்று மரத்தின் கீழ் தலைகீழாக தொங்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த மன்னரும் முனிவர் சொன்னபடி செய்தார். ஒரு இரவு புயல் வீசிய போது அந்த பறவை தூங்கிக் கொண்டிருந்த மரத்தின் கிளை முறிந்து இந்த குளத்து நீரில் விழுந்தது. இந்த விபத்தால் குளத்தில் மூழ்கிய பறவை மீண்டும் ராஜாவாக மாறியது. அதன் பின்னர் இரவில் கூட குளிக்கக்கூடிய ஒரே தீர்த்தம் இது என்று அழைக்கப்படுகிறது. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு உள்ளது போல் இப்பெருமாளுக்கும் தனி சுப்பிரபாதம் உண்டு. எண்ணப்பன், மணியப்பன், தேசிகர், ராமானுஜர், 12 ஆழ்வார்கள், ஆஞ்சநேயர், ராமர், கருடன் போன்ற தெய்வங்கள் இங்கு தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த ஆலயம் திருநாகேஸ்வரத்திற்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மிக அருகில் அமைந்துள்ள ராகுதோஷ நிவர்த்தி ஸ்தலமான நாகநாதர் ஆலயத்திற்கும் மறக்காமல் சென்று வாருங்கள். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருளையும் மார்க்கண்டேய முனிவரின் ஆசிகளையும் பெற்று வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம் நமோ நாராயணாய.